நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சேனாதிபதி கார்த்திகேயரே, தாம் இங்கா? கார்த்திகா லோகம் தம்மை வரவேற்கிறது. வரவேண்டும் குமாரா. தம் பாதம் பதிந்ததால் இந்த கார்த்திகா லோகம் பாக்கியம் பெற்றது. அருந்த நீருக்கும் புசிக்க உணவுக்கும் ஆயத்தம் செய்கிறேன். வாருங்கள். என்ன இது? அமர ஆசனம் இடுங்கள். அமருங்கள் சேனாதிபதி. இங்கு நான் என் ஸ்திரத்தன்மையை தேடியே வந்தேன். அண்ட சராசரங்களிலும் இந்த ஒரு ஸ்தலத்தில் மட்டுமே எனது சத்திய சொரூபத்தினை உணர இயலும் என்று எண்ணினேன். இழந்த பாலக பருவத்தை அடைய இயலும் என்று எண்ணினேன். எனினும் இங்கு நிலை மாறாக உள்ளது. இங்கும் என் அடையாளமாக திகழ்வது ஈசன் மற்றும் ஆதிசக்தியின் புதல்வன் சேனாதிபதி கார்த்திகேயன் என்ற நிலையற்ற ஓர் அந்தஸ்தே. தாம் இவ்வாறு கூறுவது ஏன்? தம்மை நாங்கள் இவ்விதம் வரவேற்றதில் அத்தகு நோக்கம் எதுவும் இல்லை. கார்த்திகேயா, மகனே கார்த்திகேயா, கார்த்திகேயா நில் மகனே. பெரும் தவறு இழைத்து விட்டோம். துன்பம் நிறைந்த மனதோடு நம்மை சந்திக்க வந்துள்ளான். நாம் அவனது உள்ளத்தை மேலும் வருத்தி விட்டோமே. எத்தகுதொரு பிழை செய்துள்ளோம். தேவியரே, குமாரர் வேதனை அடைந்துள்ளார். எனினும் கவலை கொள்ள வேண்டாம். அவருக்கு நான் துணை உள்ளேன். அவரது உள்ளம் சாந்தமடைந்த கணமே அவரை நான் மீண்டும் இங்கு அழைத்து வருகிறேன். தாம் மனம் வருந்தாதீர்கள். பிரபு, கார்த்திகேயரை தேவேந்திரன் நடத்திய விதம் பாராட்டுக்குரியதல்ல. அகங்காரம் அகத்தை மறைத்தாலும் அதன் காரணமாக மற்றவர் கௌரவத்தை, பிறர் ஒருவரது அந்தஸ்தை இழிவு செய்வது உசிதமானதல்ல. அது மாத்திரமல்ல, இச்சமயம் இந்திரனைச் சார்ந்த தேவர்கள் யாவரும் நிகழ்ந்த யுத்தத்தில் கார்த்திகேயர் குறிப்பிடும் பங்களிக்கவில்லை என்றெண்ணுகிறார்கள். இது இந்திரனது அகங்காரம் அல்ல, தேவர்களது பாதுகாப்பின்மையின் வெளிப்பாடு. தம் சுய சாதுரியத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் தாம் பெற்ற அந்தஸ்தையே தமது நிரந்தர அடையாளமாக கருதும் தவறு இழைக்கிறார்கள். அவ்வாறு கருதுபவர் தனது அந்தஸ்தை பிறர் ஒருவர் எந்த சமயத்திலும் பறித்துவிடக் கூடும் என்ற அச்சம் கொள்கிறார். கார்த்திகேயன் மீது இந்திரனும் அத்தகு அச்சமே கொண்டிருக்கிறார். கார்த்திகேயன் இன்றி நிகழ்ந்த யுத்தத்தினில் வெற்றி இல்லை என்பதனை ஐயமின்றி இந்திரனும் தெளிவாக உணர்ந்திருக்கிறார். இருப்பினும் அதற்குரிய அங்கீகாரத்தினை கார்த்திகேயனுக்கு அளிக்காமல் ஏனைய தேவகணங்களின் முன்பாக தனது பிரதானத்துவத்தினை ஸ்தாபிக்கவே எண்ணுகிறார். இச்சமயம் எனது கவலை கார்த்திகேயன் குறித்ததே. தேவேந்திரனின் வார்த்தைகளால் அவன் உள்ளம் பெரும் வேதனைக்குள்ளாகியது. அவன் மனம் வருத்தத்தில் ஆழ்ந்துள்ளது. பெரும் வெற்றிக்கு பின் எத்தகு பரம வீரனும் இந்த சோதனைக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும்.
பிறரை வெற்றி கொண்ட பின்பு தன் ஆணவத்திடம் தாமே தோற்காமல் இருக்க செய்யப்பட வேண்டிய பிரயத்தனத்தில் தேவேந்திரன் தேர்ச்சி பெறவில்லை. இருப்பினும் கார்த்திகேயனின் உறுதியான நோக்கம் தன் சுய அடையாளத்தை தேடும் அவனது முயற்சியில் அவனுக்கு மார்க்கதரிசியாகும். அதுவே வருங்காலத்தை நோக்கியும் அவனை வழிநடத்தும். நான் தனிமையில் இருக்க விரும்புவதாக கூறினேனே. இச்சமயம் தமது ஆணைக்கு அடிபணிவதானது எனக்கு சாத்தியமல்ல குமாரா. இது இயலாதது. தமக்கான சாத்திய அசாத்தியங்களை நான் அறியேன். இச்சமயம் நான் ஏகாந்தத்தை விரும்புகிறேன். தயை கூர்ந்து தாம் என்னை பின்தொடர வேண்டாம். குமாரா, தமது உள்ளத்தின் நிலையை நான் நன்கு உணர்கிறேன். எனினும் தேவேந்திரன் வார்த்தைகளால் தாம் உச்சிதமற்ற பிரமையில் ஆழ்ந்திருப்பதே உண்மையாகும். அவரது நோக்கமும் இதுவே. தாம் தன்னம்பிக்கையை இழப்பதே அவருடைய விருப்பம். சிந்தியுங்கள் குமாரா. மகாதேவர் மற்றும் அன்னை பார்வதிக்கு புதல்வனாகும் பெரும் பேற்றை செய்தவர் அண்ட சராச்சரத்தில் எவரும் இல்லை. அவர்கள் புதல்வனானது தமது தகுதியின்மை அல்ல, அது தாம் செய்த பெரும் பாக்கியம். அவர்கள் ஆற்றல்கள், அவர்களது சாதுரியம் தம்மிலும் உறைவது இயற்கையே. அதை பெரும் உரிமையும் தமக்குள்ளது குமாரா. அதனை குறியாக எண்ண அவசியமில்லை. அத்துடன் சத்தியம் யாதெனில், பகலை பிரகாசமாக்க பகலவன் தேவைப்படுவதைப் போல இருளை நீக்க சந்திரதேவன் தேவை. சந்திரதேவன் தகுதியற்றவராக இருந்தால் அதற்கான அவசியம் இருந்திருக்காதே. அநேக கோடி தாரகைகள் இணைந்தும் ஒரு சந்திரனற்ற குறையை நிவர்த்தி செய்ய இயலாது. தர்க்கங்களில் ஈடுபடும் எண்ணம் எனக்கில்லை. எனினும் தற்சமயம் உள்ளத்தால் தாம் ஈடுபட்டிருப்பது அதில்தான். நந்தி, நான் தம்மிடம் வேண்டுகோள் விடுத்தேன். எனினும் தாம் அதனை ஏற்கவில்லை. இனி தமது ஆசானின் புதல்வன் என்ற முறையில் தம்மை நான் இத்தலத்திலேயே பிணைத்து வைக்கிறேன். வேண்டாம் குமரா, இவ்வாறு செய்ய வேண்டாம். என் கடமையிலிருந்து என்னை விடுவிக்காதீர்கள். வேண்டாம் குமரா. குமரா, இனி நான் என் செய்வேன்? குமாரரின் ஆற்றலை நான் எதிர்ப்பது முறையானது அன்று. எனினும் இந்த சமயத்தில் அவர் தனிமையில் செல்ல அனுமதிப்பதும் உகந்ததாகாது. இனி ஏன் செய்வேன் நான்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிதாமகரே, நம் ஒற்றர்கள் சுமந்து வந்த தகவல் படி மகாதேவர் தெற்கு திசையை நோக்கி பயணத்தை மேற்கொண்டார். கைலாயத்திலிருந்து நீண்ட தொலைவு சென்றுள்ளார். கார்த்திகேயன் தற்போது வனம் சென்றுள்ளார், நந்தியின் துணையுடன். தாம் அனுமதி அளித்தார். இல்லை, உனது எண்ணம் உச்சிதமற்றது. நீயாக வலிய உனது மரணத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டாம். அதனினும் பாதகமாக மகாதேவர் புதல்வருக்கு ஊறு விளைவிக்க எண்ணி திரண்ட அசுரகுலத்தின் சர்வநாசத்திற்கும் வழிவகை செய்கின்றாய். எந்த ஒரு குலமும் அழிவதற்கான காரணம் அக்குலத்தின் கோழைத்தனமாகவே இருக்க இயலும் ஆசானே. வீரமிழந்த வாழ்க்கை உரமற்ற மண்ணிற்கு இணையானது. பேய்கள் நடமாடும் இடுகாட்டினையே வாசஸ்தலமாக கொண்டிருக்கும் மகாதேவரும் புதல்வனது சிதையின் வெப்பத்தை உணர வேண்டும். அக்னிக்கு இரையாகும் அவன் சரீரத்தின் சுவாசத்தை முகர வேண்டும். மகாதேவர் தன் சரீரத்தில் அணிவதும் சாம்பலே.
எனது விருப்பமும் அதுவே. அவர் தன் புதல்வனது சரீரத்தின் சாம்பலை தனது சரீரம் எங்கும் தரிக்க வேண்டும். குமரா, ஏந்த ஆயுதத்தை எதிர்த்து போரிடு என்னுடன். சேனாதிபதி கார்த்திகேயா, சேனாதிபதி அல்ல நான். எனது தந்தையை மாய்த்தவன் நீயே. அது யுத்தத்தின் விளைவு. நீ துவக்கிய அந்த யுத்தத்தை நிறைவு செய்யவே வந்துள்ளேன். அந்த யுத்தம் அன்றே முழுமையடைந்தானது. அதில் எவருக்கு தோல்வி உரியதோ அவர் தோல்வியும் பெற்றானது. இல்லை சேனாதிபதி கார்த்திகேயா, அந்த யுத்தத்தின் விளைவு வெற்றி தோல்விகளால் அல்ல, உன் ஒருவனது மரணத்தால் மட்டுமே நிர்ணயிக்கப்படும். எது மட்டும் நீ ஜீவிக்கிறாயோ அது மட்டும் அந்த யுத்தம் முடிவடையாது. தாங்க தந்தையின் கைகள் இல்லாததால் புறமுதுகிட்டு ஓடுகின்றாயா? கார்த்திகேயா! குமரா, ஏன் இத்தகு செயலை செய்தீர்கள்? என்னை சக்தி வளையத்திற்குள் பிணைத்தது ஏன்? எனக்கு பூர்ண நம்பிக்கை உள்ளது. எத்தகு சங்கடத்தையும் சந்திக்கும் வல்லமை தமக்கு உண்டு. எனினும் தமது உள்ளத்தின் நிலை இன்று அனுகூலமாக இல்லாதிருப்பதே கவலை அளிக்கிறது. பிரபு, குமாரர் சங்கடத்தில் ஆழ்ந்துள்ளார். அவரை பாதுகாக்க வேண்டும் பிரபு. அவருக்கு துணை செய்யுங்கள். நான் மறுத்துரைத்த பெண்ணும் அதில் உறைந்த எச்சரிக்கையை உணரத் தவறினாள். இனி இந்த யுத்தத்தின் முடிவை நானே நிர்ணயிப்பேன். அந்த முடிவு உனது மரணம் தாரணே. இன்று என் தந்தையின் கைகளும் துணை இல்லை. அன்னையால் அளிக்கப்பட்ட ஆயுதங்களும் இல்லை. உன்னை அழிக்க எவரது துணையும் அவசியமில்லை. யுத்தத்தில் சூழ்ச்சி செய்வது உன் தந்தையின் தனிப்பட்ட குணாதிசயம். எனினும் ஓர் நிராயுத பாணியை தாக்குவது எனது வழக்கமல்ல. பிரபு, இது வலிமையால் நிகழும் யுத்தம் அல்ல. இது வீரர்களின் உள்ள வெறுப்பால் நிகழும் யுத்தம்.
உகந்த சமயத்தில் இது தடுத்து நிறுத்தப்படாவிடில் பெரும் அனர்த்தம் நிகழலாம். அத்துடன் மகாதேவரை அன்றி கார்த்திகேயரை எவரால் தடுக்க இயலும் பிரபு? கார்த்திகேயனது மனநிலையை மகாதேவர் உணர்ந்திருந்தும் அவனை தடுக்க ஈசன் எத்தனைக்காதிருப்பது ஏன்? கார்த்திகேயன் உள்ளத்தை சூழ்ந்த சங்கடங்களை அவர் முன்பே விலக்கி இருந்தால் இத்தகதொரு நிலை உருவாகி இருக்காதே. மகாதேவர் ஜனிக்கும் பிறவிகள் அனைத்திற்கும் சுய இச்சைகளை பூர்த்தி செய்யும் சந்தர்ப்பம் அளிக்கிறார். இச்சமயம் கார்த்திகேயனுக்கும் அத்தகதொரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார். இதனால் கார்த்திகேயன் சுயமாக உகந்த முடிவுகளை எடுக்க கற்க இயலும். தனது சுய அடையாளத்தை கண்டறிய இயலும். ஈசன் மற்றும் தேவி பார்வதியின் அரவணைப்பிலிருந்து விலகி தனிப்பட்ட அடையாளத்தை பெறவும் இயலும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகாதேவர் இவரை தன் உள்ளங்கையில் தாங்கியிருக்காவிடில் அந்நிலையில் இவரால் தாரகாசுரனை அழிப்பது சாத்தியமாகி இருக்குமா? சேனாதிபதி கார்த்திகேயரே, தாம் இங்கா? கார்த்திகேயன் ஜனனத்தின் பின்னணியில் ஒரு மகோன்னத உத்தேசம் ஒளிந்துள்ளது. அது தேவகணங்களின் பாதுகாப்பு மற்றும் சிருஷ்டியை அநீதியினின்று விடுவிப்பது. தாம் ஈட்டிய இந்த வெற்றிக்கான புகழை அதற்கு உண்மை காரணமான தமது தாய் தந்தைக்கு அளிக்க மாட்டீர்களா? சிந்தியுங்கள் சேனாதிபதி கார்த்திகேயா. சேனாதிபதி கார்த்திகேயரா, நீ சேனாதிபதியாக பொறுப்பேற்க வேண்டும். சிந்தியுங்கள் சேனாதிபதியாரே. சேனாதிபதி கார்த்திகேயரா. என்ன சேனாதிபதியாரே? வர வேண்டும் சேனாதிபதியாரே. நீ தேவகணங்களின் சேனாதிபதியாக வேண்டும். கார்த்திகேயா, வேண்டாம் மகனே. சொல்வதை கேள் கார்த்திகேயா. கார்த்திகேயா! என்ன நேர்ந்தது உனக்கு? நீ நிகழ்த்தும் செயலை உணர்ந்துதான் செய்கிறாயா? ஆம் தந்தையே, உணர்ந்தேதான் நிகழ்த்துகிறேன் தந்தையே. இதை நிகழ்த்தவே நான் பயிற்சியும் பெற்றுள்ளேன். இதுவே எனது சுய நிர்ணயம், ஓர் வீரனாகும் நிர்ணயம். அசுரர்களை வதம் செய்வது, இதுவே தேவ சேனாதிபதியின் தர்மம். சிவ புதல்வனின் கடமையும் இதுவே.
உனக்கு அளிக்கப்பட்ட பயிற்சி உன்னை வீரனாக்குவதற்காகவே, குரூரம் கொண்டவனாக்க அல்ல. தேவகணங்களை பாதுகாப்பதற்காக அசுரர்களை வதம் செய்த போது என்னை வீரன் என்று புகழ்ந்தீர்கள். என் சுய பாதுகாப்பிற்காக இந்த அசுரனை அழித்திருக்கும் நிலையில் நான் குரூரம் பெற்றேனா?